சரி டிராஃபிக்கில் பூந்து போகலாம். பாவி எப்படி ஃபோன் நோண்டின்னு வந்தான் பார்த்தீங்களா? டூரிஸ்ட் ஸ்பாட்டா கவர்மெண்ட் பில்டிங்கா? Sure. Let's go. I'm so excited today. I always do this. ஹெட்ஃபோன் விட்டு வந்துட்டேன். ஸோ வண்டி விட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பைக்கில் வந்து நம்ம ஃபோன் மவுண்ட் கிடையாது. ஸோ மேப்ஸ்க்கு வந்து ஹெட்ஃபோனை நம்பி தான் போகணும். ஸோ ஹெட்ஃபோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஐ forgot it. இப்படி தான்டா டைம் வேஸ்ட் பண்ணுறேன் நான். 6:30 ஆகிடுச்சு. ஆமாம், இன்னும் நான் டெஸ்டினேஷனே ஃபிக்ஸ் பண்ணலையே. எங்கே போகிறேன்னு கிளம்பாமே பிளான் பண்ணாமே கிளம்பியாச்சு. ஃபைனலி கிளம்பியாச்சு. பாவி எப்படி ஃபோன் நோண்டின்னு வந்தான் பார்த்தீங்களா? டேர்ன் எடுக்க போகிற தலைவர், ஆனால் ஃபோன்லேயே இருக்கு கண்ணு. மோசமாக வட்டுறானுங்க வண்டிங்கள இந்த ஊரில். நிறைய ஃபோன் அடிக்ஷன். ஓகே, ஃபைனலி வந்து மேப்பில் ஒரு டெஸ்டினேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது. அங்கே தான் போகிறோம். ஒரு செமையான ஆஃப் ரோடிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நம்பி தான் போகிறேன். லெட்ஸ் see how it goes. ஸோ எப்போ திடீர்னு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம R3 பண்ணோம்ல, அதே மாதிரி தான் ராயல் பிரதர்ஸில் போயிட்டு ரெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நேற்று நைட்டு சும்மா அப்படியே லோக்கலில் டீ கடைக்கு போயிட்டு வர்றது அதுன்னு சொல்லி ஓட்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ட்ரிப்பு மீன்ஸ் ஷார்ட் ரைடு, இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மேகமலை ட்ரிப்பில் இந்த வண்டி எனக்கு ஓட்டி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் இதோட வெயிட் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு ஒரு திங்கிங் இதுலேயே இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் மேனேஜ் தான் பண்ணுறாங்க, எதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் பைக்ஸ் மேலே. அதுவும் இப்போ நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சா ரொம்ப அடிக்ட் ஆகிடுறேன். ஸோ R3க்கும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே டெஸ்ட் ரைடு எடுத்து பார்ப்போன்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, விட்டாச்சு. அதே மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகதா பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரைடு எடுத்திருக்கேன். எப்படி இது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுதா, இன்ட்ரெஸ்ட் குறையாமல் வச்சுக்குதான்னு பார்ப்போம். அதை டெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது, வாங்கிட்ட பிறகு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. இப்போ ஓட்டியுமே அது இம்ப்ரெஸ் பண்ணிச்சு என்ன, நான் வந்து செமையாக ஃபன் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கோ அஹெட் அண்ட் பை இட். ஸோ அதனால தான் இந்த பிளான். ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா FZ வந்து நான் டெஸ்ட் ரைடே பண்ணாமல் வாங்கிட்டேன். சும்மா கம்பெனியில் கொடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர் டெஸ்ட் ரைடை வச்சே வாங்கிட்டேன். நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன் FZனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. டர்ன்ட் அவுட் டு பி அந்த வண்டி வேறு மாதிரி இருந்துச்சு. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் லக்கீலி நல்லா இருந்துச்சு. அதனால் அது கூட இத்தனை வருஷம் நான் ஓட்டியாச்சு. ஐ என்ஜாய் தட் பைக். ஐ டூக் இட் டு லடாக். நிறைய சென்னை டு வேலூர் நிறைய ஓட்டினேன். லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஓட்டினேன். ஸோ எங்கே போனாலும் அது பைக்கில் தான் போகிறது. பஸ்ஸு இதெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் பைக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த பைக் தான் என்னை மாற்றிச்சு. ரைடராகவும் மாற்றிச்சு, ஒரு நல்ல ரைடராகவும் மாற்றிச்சு. பட் ஸ்டில் லக்கிலி ஐ காட் லக்கி வித் தட் பைக். சப்போஸ் அது பிடிக்கலன்னு எங்களேன் திருப்பி செலவு பண்ணி மாற்றிட்டு இருந்துருக்கணும். நல்ல வேலை அது பிடிச்சி மாறி. ஆனால் என்னென்னா அதோட பவர் பேண்ட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. லைக் 20-20 ரேஷியோ தான். இதே மாதிரி தான் 40-40 ரேஷியோ. இதில் பார்த்தீங்கன்னா 40 bhp 40 Nm ஆஃப் டார்க் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 20 bhp 20 Nm ஆஃப் டார்க் இருக்கும்.
என்னன்னா 100 வரைக்கும் சர்ன்னு ஏறிடும் எஃப்சி. 100க்கு மேலே ரொம்ப கஷ்டப்படும், கதறும். 100 110லலாம் வந்து ஒரு மாதிரி பஸ்ஸியாக இருக்கும், ஸ்மூத் டிரைவிங்காக இருக்காது. அதை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் ஓட்டிட்டேன், 2018லேருந்து. சரி, அடுத்த பைக் இதே மாதிரி வேணாம், லாங் ரைடு வந்து அதிகமாக போகிறோன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கேற்ற மாதிரி பைக் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஹிமாலயனை சூஸ் பண்ணி அந்த ட்ரிப்பில் ஓட்டி பார்த்து அதோட இன்ஜின் எனக்கு பிடிச்சி ஸோ இதை ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. வெயிட்னால டிராஃபிக்கில் மேனேஜ் பண்ண முடியுமா அது இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க இந்த வண்டி. மொத்தமாகவே ஆக்சுவலாக செம்ம ஈஸியாக இருக்குது. நேற்று நைட்டு ஒரு சின்ன ஆஃப் ரோட் பேட்சில் எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஃபாஸ்ட்டாக ஓட்டி லைட்டாக ஜர்க் ஆனேன். பட் வெரி ஈஸி, வெரி ஈஸி. லெஃப்ட் எடுக்க சொல்லிச்சா ரைட் எடுக்க சொல்லிச்சா? ஸ்ட்ரைட்டு தான் நினைக்கிறேன். மேப்பு நான் இப்போது ஃபோன் ஹோல்டர் இல்லாததுனால சொல்கிறத கேட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, ரைட்டு தான். Continue straight to stay on Hall Road. But so far I'm really loving this bike. Seriously, weight அதெல்லாம் வந்து அடாப்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. என்ன வெயிட் தெரியுது, லைட்டாக பயமாக இருக்குது. பட் மற்றபடி இப்போ நம்ம எஃப்சி ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன் அப்படின்னா இது செம வண்டி. நான் ஆஃப் ரோடிங் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது தான் லைட்டாக கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக இருக்குது. பட் பார்ப்போம், அதுவும் அடாப்ட் ஆகிடும். இன்றைக்கி அங்கே தானே போகிறோம், எப்படி இருக்குது பார்த்துருவோம். ஸோ காலையிலே டிராஃபிக் பார்த்தீங்களா பெங்களூரில்? பட் மூவிங்கில் தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. மார்னிங் 6:30 6:45 இப்போது. சார் 5:30க்கு கிளம்பியிருந்தால் கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் 6 o'clock. தட்ஸ் ஃபைன். லெட்ஸ் லிவ் த மூமெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்ரெட்டிங் அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பெங்களூரில் பாருங்கள், மரம்லாம் அப்படியே எடுக்காமே இருக்காங்க இப்போ வரைக்கும். அதனால தான் மேபி டிராஃபிக்காக கூட இருக்கலாம். பட் நல்ல விஷயந்தான், வெதர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். அப்புறம் என்ன யோசிச்சுட்டு வந்தேன்னா, இப்போ எப்படி இருக்குல்ல ஏர்லி மார்னிங்கில் பார்க்கறதுக்கு அழகாக, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களா. பெங்களூர் ஒரு 20-30 years பேக் செம்ம அழகாக இருந்திருக்கும். ஸ்ட்ரைட்டா ரைட்டா? நீ மேப் சொல்லு. எதுவுமே சொல்லலை. ஃபோன் இருக்கா? இருக்கு. ஓகே, ஸ்ட்ரைட்டு தான் நினைக்கிறேன். மாறிடுச்சு பார்த்தீங்களா, ரைட்டில் போயிருக்கணும். கொய்யால மாற்றி விட்டுச்சு. சரி, டிராஃபிக்கில் பூந்து போகலாம். செகண்ட் எக்ஸிட் சொல்லிச்சுல, ஸோ செகண்ட் எக்ஸிட்டே இல்லையே, ஒரு எக்ஸிட் தான் இருக்குது. ஓ, அங்கேயா? ஓகே, லெஃப்ட்டு போகலாம். இதுதான் செகண்ட் எக்ஸிட். இல்லையா? உள்ளுக்குள்ளே சுற்றிட்டுருக்கேன். இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் கனெக்ட் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. We're almost out of maze, city maze.
திஸ் பார்ட் ஆஃப் பெங்களூர் சூப்பராக இருக்குங்க. இதுதான் அந்த விதான் சௌதாவா. இத்தனை நாள் வந்திருக்கேன், இன்னும் இங்கே வந்ததில்லை. டூரிஸ்ட் ஸ்பாட்டா, கவர்மெண்ட் பில்டிங்கா, வேறு லெவலில் இருக்கு. கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க்காமே. They consider themselves as gods, it seems. Amma. லாஸ்ட் டைம் R3 எடுத்த மாதிரி இந்த பைக்கும் வந்து ராயல் என்ஃபீல்டில் தான் எடுத்தேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 110 தான் ஓட்டணும். 110 மேலே வந்து 3 times எக்ஸப்ஷன். 3 times மேலே போனால் 1000 rupees ஃபைனுன்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில, ஜிபிஎஸ் என்ன வச்சுருக்காங்களான்னு தெரில வண்டியில். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து 240 kilometers 210 kilometers தான் ஓட்டணும். அதுக்கு மேலே ஓட்டினா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 8 ரூபா. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ரெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப லாங்காக போகாமல் இந்த 60 kilometersலேயே எதனா ஒரு டெஸ்டினேஷன் பார்த்துட்டு அங்கே போயிட்டுருக்கேன் நான். 60 to 80லேயே. ஃபைனலி சிட்டி விட்டு வெளியே வந்தாச்சு. இன்னொரு நெக்ஸ்ட்டு 40 kilometers நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரோடு. ஆனால் ஸ்பீட் லிமிட் 60 தான் போட்டிருக்கு. ஒருவேளை அங்கங்கே கேமரா இருக்குது, இந்த ரோட்லேயும் கேமரா இருக்கான்றது தெரியல. அதனால் பார்த்து கொஞ்சம் பயந்து ஓட்டுறதா இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட்டு 40 kilometers இருக்குது நம்ம டெஸ்டினேஷனுக்கு. பட் நைஸ், இந்த வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஐம் லவ்விங் திஸ் பைக். பெங்களூர் மைசூர் ஹைவேல வந்து பைக்ஸ் நாட் அலோடா. ஸோ இப்போ நம்ம டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கணும் போல இருக்குது. டைம் to put on my ND filter. So பிரைட்டாக தான் இருக்குது டே. ஸோ 32 போகிறோம். டிஃப்ரென்ஸ் சரிடா. இப்போ ரொம்ப இருட்டாகலன்னு நினைக்கிறேன். சன்னியாக தான் இருக்குது, லைட்டாக க்ளவுடி ப்ளஸ் சன்னி. கீழே தான் போகணும் போல், ஃப்ளைஓவர் கீழே. இப்போ ஃபைனலி ஹைவேல ஜாயின் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த ஸ்ட்ரெச்சுக்கு தான் டோல் ரோடு. அது எலக்ட்ரானிக் சிட்டி மாதிரி. இல்லையே, உள்ளே போகலையே, வெளியே தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் விண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, ஹைவேல ஏறலை. லெஃப்டில் ஒரு தனியாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க, இதில் தான் போன போல பைக்ஸில். டைம் கைஸ், ஃபைனலி அந்த ஊர்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபைனலி பெங்களூரை விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. அந்த நம்ம வந்துருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா, என்ன ஊர் பேர் ஆக்சுவலாக? அது சின்ன ராமநகரா சுவாமி பெட்டான் தான் இருக்குது. அதுதான் நான் இல்லை வேறு ஏதாச்சும் ஏரியாவுக்கு வந்துட்டேன்னா
ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ரொம்ப டம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா லொக்கேஷன் மாற்றி போட்டு இந்த பக்கம் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன்.